ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வுட் இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒரு ஹைட்ல இருந்து ஒரு நைஃப் நான் தூக்கி போடுறேன், சரியா? ட்ராப் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ ஹைட்டுன்னா, வுட்டுக்கு மேலே ஹெச்சுங்கிற ஹைட்லேருந்து நான் ட்ராப் பண்ணுறேன். அப்புறம் இந்த வுட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிங்கிற டெப்த்தில் அந்த நைஃபை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ டி. ஓகே, இந்த இடத்துல இப்போ அவங்க வந்து ரீச் ஆகுறாங்க. அப்போ டோட்டலாக நான் இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? 0,0 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ இங்க நடந்தது என்னன்னா, எம்ஜி ஹெச் டேஷ் தான் நடந்த ஒர்க். பக்கா சரி, இதுதான் டோட்டலா நடந்த ஒர்க். பொட்டன்ஷியல் நான் இதை ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை நான் ரெஃபரன்ஸா எடுத்திருக்கேன்னா, டோட்டல் ஹைட் வந்துட்டு ஹெச் டேஷ். அந்த ஹெச் டேஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜி ஆஃப் ஹெச் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு நடந்த ஒர்க் டோட்டலா. இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டோட்டல் ஒர்க் டன் நடந்ததுல இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை இந்த வுட்டு கொடுக்குற ரெசிஸ்டன்ஸு 0 ஆக்கிட்டாங்க. ஸோ திஸ் என்டையர் ஒர்க் இஸ் கேன்சல்டு பை த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த வுட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. இது இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஜிக்கலாகவே திங்க் பண்ணலாம். ஸோ த என்டையர் ஒர்க் டன் பை வுட் இஸ் ஈக்குவல் டு அதை எம்ஜி ஆஃப் ஹெச் பிளஸ் டி. இதை டேலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வுட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் மேலே கொடுக்குறாங்கல்ல, ஆமாம். அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த வுட்டு அந்த நைஃப் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். ஆமாம், டச் ஆனதுலேருந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கறது மேலே டிஸ்பிளேஸ் கத்தி இறங்குனது டி, இந்த திக்னஸ். அப்போ எஃப் டாட் டி, அந்த டாட் எடுத்துட்டு தான் நான் இங்கே காசு போட போகிறேன். அந்த காசு 180 டிகிரி கண்டிப்பாக. அப்போ எம்ஜி ஆஃப் ஹெச் பிளஸ் டி. சரி, செம்ம. இந்த எஃப்டி காஸ் 180 என்ன வரும்னா மைனஸ் எஃப்டி வரும். ஓகேவா? மைனஸ் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆஃப் ஹெச் பிளஸ் டி. இந்த மைனஸ் எதுனா அதான் ரெசிஸ்டன்ஸ், அவங்க அப்போஸ் பண்ண ஃபோர்ஸ். அதனால இந்த மைனஸை நம்ம ஃபிசிக்ஸாக மீன் பண்ணி இதை எடுத்தலாம். ஆப்போசிட்டில் தானே. அப்போ எஃப்டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆஃப் ஹெச் பிளஸ் டி. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த வுட்டு தான். அப்போ எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எம்ஜி ஆஃப் ஹெச் பிளஸ் டி பை டி, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டி எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஆஃப் 1 பிளஸ் ஹெச் பை டி. கொஞ்சம் ஆர்டராக எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆப்ஷனில் அப்படி தான் இருக்குது. 1 பிளஸ் ஹெச் பை டி. ஸோ த ஆன்சர் இஸ் டி, ரைட்? டி ஆப்ஷன் தானே கரெக்டாக வருது இங்கே. கரெக்டு தானே? எதுவும் மாற்றி இல்லையா ஆப்ஷனில்? Yes, D தான். D is the right answer. Thank you. Keep on watching.